புதுக்கோட்டை மாவட்ட கம்பன் கழகத்தின் சார்பாக கம்பன் கழகத்தின் 49வது ஆண்டு திருவிழாவானது இன்று புதுக்கோட்டை பெரியார் நகரில் அமைந்திருக்கும் பைரம் மெட்ரிகுலேஷன்ஸ் அண்ட் ஹையர் செகண்டரி பள்ளியில் இன்று காலை இனிதே துவங்கியது. இந்த விழாவில் பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி என 3 போட்டிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் அனைத்து மாணவ மாணவிகளும் தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இதில் குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர்களும் கண்டு ரசித்தார்கள். இந்த விழாவானது 12/7/2024 முதல் 21/7/2024 வரை தொடர்ந்து 10 நாட்கள் புதுக்கோட்டை டவுன் ஹாலில் நடைபெறவிருக்கிறது. வணக்கம். புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் 49ஆம் ஆண்டு விழா ஜூலை 12 தொடங்கி 21 வரையிலும் 10 நாட்கள் நகர்மன்றத்திலே மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தமிழகத்தில் இருக்கிற இலக்கிய ஆளுமைகள் பலர் அதிலே கலந்து கொண்டு கம்பன் பற்றி, கம்பன் வடித்து தந்த அந்த நூல் பற்றி நிறைய பேச இருக்கிறார்கள். அந்த விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் நடத்துவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைக்கு ஜூன் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைரம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே அந்த போட்டிகள் மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த போட்டிகளிலே பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். பேச்சு, ஒப்பித்தல், ஓவியம் வரைதல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்திருக்கிறது. இந்த போட்டிகளுக்கு சுமார் 700க்கு மேற்பட்ட மாணவர்கள் 40க்கு மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேரும் மிக சிறப்பாக செய்தார்கள். சுமார் 50க்கு மேற்பட்ட பேராசிரியர் பெருமக்கள்
கல்லூரிகளை பணியாற்றுபவர்கள் அனைவரும், பேராசிரியர் பெருமக்கள் நடுவர்களாக இருந்து அந்த மாணவர்களை தேர்வு செய்தார்கள். அத்தனை பிள்ளைகளுக்கும் பங்கேற்பதற்கான பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க வெற்றி பெற்றாங்கிறது இல்லை, பங்கேற்றதற்கு அத்தனை பேருக்கும் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை போல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கலந்து கொண்ட மாணவர்கள், அவர்களை அழைத்து வந்த ஆசிரியர் பெருமக்கள், அவர்களுக்கு துணையாக வந்த அந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் மதிய உணவு விருந்து அளவுக்கு மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இடையிலே பிள்ளைகளுக்கு இந்த வைரம் மெட்ரிக் பள்ளியினுடைய நிர்வாகம் அத்தனை பிள்ளைகளுக்கும் பிஸ்கட் மற்றும் பால், ரொட்டியும் பாலும் பிள்ளைகளுக்கு உணவாக இடைப்பட்ட நேரத்திலே தந்தார்கள். இப்பொழுது அந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இந்த வெற்றி பெற்ற பிள்ளைகள் அனைவருக்கும் வரும் 19ஆம் தேதி, அதாவது ஜூலை 19ஆம் தேதி மாலை 5 மணி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நகர்மன்ற அரங்கத்திலே மிக சிறப்பான பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்க இருக்கிறோம். நம்முடைய மரியாதைக்குரிய நகர்மன்ற தலைவர் திருமதி திலகவதி செந்தில் அவர்கள் கலந்து கொண்டு தலைமையேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க இருக்கிறார்கள். அத்தனை வெற்றி பெற்ற மாணவர்களும் விழாவிலே கலந்து கொண்டு பரிசுகளை வாங்க அன்போடு அழைக்கிறோம். புதுக்கோட்டை பொதுமக்களும் அந்த இலக்கிய நிகழ்வுகளை கண்டு ரசிக்க 10 நாளும் உங்களை நகர்மன்றம் நோக்கி அழைக்கிறோம். கம்பன் கழகத்தார் உங்களுக்கு வரவேற்பையும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
உருவாக்கியவர்களில் அவரும் ஒருத்தர். பவர் பேட்டரி அப்படின்னு சிப்காட்டில் தொழில் நடத்திட்டு இருக்கார். இந்த வைரப் பள்ளியினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர். இன்னைக்கு நம்மளெல்லாம் ரிசீவ் பண்ணுறதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு. எல்லாரையும் ஹானர் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அதுக்கு தான் 3 மணி நேரம் சரியாக இருக்கும். அதனால் யாராவது 1-2 பேரை இவ்வளோ ஹானர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் எப்போவுமே இவர் வந்தாலும் கொஞ்சம் தொட்டுக்குவேன். காரணம் ஒரு பவர் பேட்டரி ஒரு தொட்டா நமக்கு சார்ஜ் நீங்கள் தொட்டுக்கு. அவர் டாக்டர் கோவிந்தராஜன். இப்போ 93 வயசாகுது. இந்த கம்பெனி கழகம் இது 49வது ஆண்டு. அந்த வருஷம் கொள்விழாக்குள்ள போகிறோம். முதல் இந்த கம்பன் கழகம் தொடங்கின காலத்திலிருந்து 49 வருஷமா கம்பன் கழகத்தில் ஏதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பன் கழகம் இதை மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் வசதி வாய்ப்பா அவருடைய அந்த ராசி. அவர் இவர் உங்க அப்பா, இவங்களுடைய அப்பா, அவர் சின்னையா பிள்ளைன்னு பேரு. புதுக்கோட்டை மன்னருக்கு வைத்தியம் பண்ண வைத்தியம். புதுக்கோட்டை மன்னருக்கு அரண்மனை டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, அப்பா அரண்மனை டாக்டரா இருந்தவர். அவருடைய பிள்ளை அவர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். நல்ல வில்லிசை கலைஞர். கண்தான பிரச்சாரம் பண்ணி இது எவ்வளவு சார் 12,000 பேருக்கிட்ட கண்தானம் தாரோன்னு அக்செப்டன்ஸ் வாங்கி சம்மதம் வாங்கி அரசுக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் பார்க்காரு. இப்போ கூட ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்காரு. வானொலி நாடகங்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை விட முக்கியம், இப்போ போன மாதம் தேர்தல் அந்த நடந்துச்சு இல்லையா, அதுக்கு 10 நாளைக்கு முன்பு அவர் மனைவியை கூட்டிக்கிட்டு இந்த 93 வயசுல காசிக்கு போயிட்டார். போயிட்டு எல்லா தரிசனமும் முடிச்சுட்டு அங்கிருந்து ஓட்டு போடுறதுக்காக ரொம்ப வேகமாக ஃப்ளைட்டை பிடிச்சி ஓட்டு போடுற அன்னைக்கு காலையில் ஊர் சேர்ந்தார் ஓட்டு போடுறதுக்காக. நான் அதை தான் சொன்னேன், தெய்வ கடமையும் விடலை, தேசிய கடமையும் விடலை. அதனால தான் அவர் 49 வருஷமாக கம்பன் கழகத்துடைய ஒரு நிர்வாகியாக இருக்கார். அதனால அவங்க ஆனர் பண்ணுறது அப்படிங்கிற போது அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நீங்கள் இவ்வளவு பேர் ஜட்ஜஸாக வந்திருக்கீங்க. 3 வருஷமாக அதே மாதிரி வந்துட்டுருக்கீங்க. ஒரு 2 பேர் மாறி இருக்கீங்க, சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க. அதனால் பாரதி காலேஜிலேருந்து தான் நம்ம ஒட்டுமொத்தம் காரணம் என்ன, நம்ம ஸ்கூல் பிள்ளைங்கிறதுனால ஸ்கூல் ஸ்டாஃபை அவாய்ட் பண்ணிட்டு காலேஜ் ஸ்டாஃபாக இருக்கணும் அப்படின்னு பாரதி காலேஜுங்கிறது அவ்வளவு பேரும் ப்ரொஃபஸர் அப்படி கைட்டு வாங்கி தான் நம்ம பண்ணுறோம். அதனால இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குற அந்த பாரதி கல்லூரிக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேரின் சார்பில், இவங்க அத்தனை பேரையும் கௌரவப்படுத்துறதுக்காக உங்கள் அத்தனை பேரின் சார்பில் அவங்க கீதா மேடத்தை இப்போ கேமரா பாருங்கம்மா. சிறப்பான இலக்கிய பேச்சாளர் எல்லாம் தெரியும். இப்போ இந்த போட்டின்னு சொன்னால் கம்பன் சப்ஜெக்ட் தெரியும், தமிழ்நாடு முழுக்க இருக்க பேச்சாளர்களை தெரியும், இதுக்கு யார் ஸ்பான்சர் அப்படிங்கிறது தெரியும். இவ்வளவு வேலைகளையும் தெரிஞ்ச அவங்க ஒரு பெண் மட்டும்தான் இப்போதைக்கு இதில் நிர்வாகியாக இருக்காங்க. இந்த அமைப்பினுடைய கூடுதல் செயலாளர், கம்பன் கழகத்தின் கூடுதல் செயலாளர். இதை விட கூடுதல் செய்தி ஒன்று சொல்கிறேன், அவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய சென்சார் போர்டு, சிவில் சென்சார் போர்டு
திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. மத்திய அரசால் நியமிக்கப்பட்டவர். ஒரு டேர்ம் இருந்து 2வது டேர்ம். எல்லா படத்தையும் காசு இல்லாமல் பார்த்துருவாங்க. பிடிக்காத இடத்த வெட்டி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட்டால் தான் படம் ரிலீஸ் ஆகும். இப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. அவங்க படம் பார்க்கறதுக்கு காசு கொடுக்குறான், நமக்கு காசு கொடுத்துட்டு பார்க்கணும். இதுதான் வித்தியாசம். அதனால பெண்கள் சார்பில் அவங்கள இப்போ காமிக்கணும். கேமரா பாருங்க, அன்னை கேமரா பாருங்க. விழாக்குழுன்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்த விழாக்குழுல இருக்கிறதெல்லாம் மூத்தவர். விழாக்குழுவினுடைய மூத்தவர் நிலவை பழனியப்பன்னு பேரு. ஒரு ஆளை பார்த்தா ரொம்ப பாவமா இருப்பாரு. பிரகாசமான கவிஞர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அவர் எழுதுனா இப்போ லேட்டஸ்டா எழுதுன ஒரு புத்தகம் நம்ம கம்பன் விழாவில் வெளியிட போறோம். ஜஸ்டிஸ் வெளியிடுறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் வெளியிட போறாங்க. அவ்வளவு அருமையான கவிஞர். அதை விட முக்கியம், பிஎஸ்என்எல் அந்த நிறுவனத்தில் 8 மாவட்டங்கள், திருச்சியை தலைமையிடமாக கொண்ட கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, இன்னும் ஒரு 8 மாவட்டத்துக்கு அவர்தான் உயர் அதிகாரி. துணை பொது மேலாளர், டிஜிஎம், அப்போ தமிழில் சொல்றது சேர்த்தனா டிஜிஎம், டெப்டி ஜெனரல் மேனேஜர், அந்த பொறுப்பில் பார்த்தவர். ரொம்ப அருமையான மனிதர். ஒரு வார்த்தை சத்தமாக சொல்ல மாட்டார். அப்படிப்பட்டவர் அந்த விழாக்குழுவில் இருக்கிறதுல ஒரு நின்றவர். அதனால அவரை கௌரவிக்கிறார். சார் கேமரா பாருங்க. இருக்கிற எல்லா ஜட்ஜஸும் சார்பில், இந்த விழாவை நடத்துகிற ஒருங்கிணைக்கிற அத்தனை பேரின் சார்பில் என்ன கௌரவிக்க சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த இன்விடேஷன் பார்த்தேன். அந்த இன்விடேஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு 200 விஐபிஸ் இருக்காங்க. நம்ம மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாடு மாநிலம் இருந்து ரொம்ப செலக்ட் பண்ணி எடுத்து பட் இது எவ்வளோ பெரிய டாஸ்க்குங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரிசையாக பார்த்தேன். எல்லாத்தையுமே பார்த்தேன். இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சாரை தவிர வேறு யாராலையும் நிச்சயம் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸுமே இப்போ எல்லாரையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்க சார்
ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. கடவுள் வாழ்த்து சொல்றீங்களா? சொல்லுங்க அனைவரும். கொண்டாந்துருக்கீங்க இல்லையா, அந்த சார்ட்டெல்லாம் உள்ள வச்சுக்கங்க. எனக்கு தெரியாது, இப்ப கொடுப்பாங்க.
தமிழ் மட்டுமே சிலிர்க்கும் என் உயிருள்ள வரைக்கும் வாய்ப்பிற்கு இணக்கம் வருகிறேன். வணக்கம். மறுமுறை அவற்றை மீட்கும் போது அதில் உள்ள சொல்லாட்சி, கவிநயம், கவித்துவம் கம்பராமாயணத்தை படித்து நீங்களே தெரிந்து கொள்ளலாம். நான் ஒன்றும் பீடுமைப்படவில்லை. ஒரு படைப்பாளி என்பவன் அவன் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, அவன் வீழ்ந்த பின்பும் அவனது படைப்புகள் அவனை பற்றி புகழ வேண்டும். அவனே உண்மையான படைப்பாளி. அப்படிப்பட்ட படைப்பாளியான கம்பனின் கவிகள் என்றும் வாழ்கின்றன. கம்பன் அவன் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, இப்போதும் அவனோட தமிழ் கவிதைகளை பற்றி படித்து கலைஞர் பலரும் உருவாகின்றனர். மந்தரைங்கிறது கூனி. கூனி தான் அவன் பேர். கூனிங்கிறது பட்ட பேர். ஏன் கூனின்னு சொல்றாங்கன்னா அவன் இப்போ கூனலா இருப்பான், அதனால கூனி. அவன் பேர் வந்து மந்தரை. அதனால அறைகிற போது வயசானவளா இருப்பான். ஆள் எப்படி இருப்பா? கொஞ்சம் வயசானவளா இருப்பான். கொஞ்சம் பெண்டு இருக்கும். அது மாதிரி இருக்கீங்களா? அப்புறம் வேற எந்த கிளாஸ் இருக்கீங்க? 7th 9th இருக்கீங்களா? அப்பனப்பா கும்பிட்டு ஆட்சி நடத்தலாம். அதனால வரதன் வணங்கணும். எதை வணங்கணும்? ராமனுடைய அந்த பாதுகை கண்டு பாதத்தை பாதுகாக்கணும். இதனால பாதுகை கட்டையாகும். கட்டை மரக்கட்டையில கட்டவர்கள் மட்டும் மாற்ற மாதிரி இருக்கும். அதான் பாதுகை. அப்ப கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுமாம் கவிப்பாடு உண்மைகள் புகழ்ச்சி அல்ல. நான் தரசன் கோட்டைகளில் நல்லடக்கமான கம்பன் பார்த்தரக்கம் செய்து புகழ் வரணி பாடிடுவோம் என்று சொல்லி கம்பன் புகழ் பாடி
எங்கும் தெள்ளமுதில் செய்தளிக்க நித்தமும் கனியே என் முத்தமிலே என்னும் கம்பனுக்கு போற்ற வேண்டும் தான் இல்லை என்று சொல்லவே. கம்பன் என்பது அவனுடன் அவன் செயல்களை கூறிக்கொண்டிருப்பதுதான். நான் கூற வேண்டும் என்றால் கம்பனை பற்றி நிறைய கூட இருக்கிறான். நேரம் போவதில்லை.
நான் எதிர்கொண்டுள்ள தலைப்பு பரதன் என்றும் பண்பாளன். கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவிபாடும் என்பார்கள். கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். அவரோட ஃபர்ஸ்ட் பாட்டை முதல்ல தொடங்கி நான் ஆரம்பிக்கிறேன். உலகம் யாவையும் தாங்குல வாக்களும் நிலை பிரித்தலும் நீங்களும் நீங்களா அவை நிலா விளையாட்டுடையா தலைவர் அந்தவர் சரணாங்களே என்று தொடங்கி பரதன் கைதிக்கும் இது எல்லாமே இங்க சொல்லியிருக்காங்க. ஆதிமொழி எம் கம்பன் கவிபாடிய மொழி ஐயன் வள்ளுவனின் வாய்மொழி ஐநிலத்தின் செய்மொழி ஐங்காப்பியம் ஈந்தமொழி இத்தகைய சிறப்பு வாழ்ந்தது எம் தமிழ் மொழி. அத்தகைய சிறப்பு வாழ்ந்த தமிழ் மொழிக்கும் எம் கம்பன் மீதும் எம் தமிழ் மீதும் தீரா கற்றுக் கொண்டிருந்த நடுவர்களுக்கும் புதுகை சுபிக்ஷாவின் புத்துணர்ச்சியான காலை வணக்கம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ராமாயணத்தில் ஒரு கதாபாத்திரம். நீங்கள் அனைவரும் நினைப்பீர்கள் ராமனா ராவணனா? இல்லை, அவரை எல்லாம் விட சிறந்த கதாபாத்திரமாக திகழ்வர். மனிதன் முதல் விலங்கு வரை அனைவரும் இவரை போற்றி பாராட்டினர். அவர்தான் பரதன். இன்று நான் பேச போகும் தலைப்பு பரதன் ஒரு பண்பாளர். பரதன் ஒரு சிறந்த பண்பாளர். தசரதன் அவர்கள் நாட்டை அயோத்தி நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். கையில் 2 வரங்கள் கேட்டிருந்தார். ஒன்று ராமனை காட்டுக்கு அனுப்புவது, மற்றொன்று பரதனை